சந்தோஷம். உலக அறிவாளிகளே, குரு பதவியாளர்களே, மெய் உணர்வாளர்களே, இந்த விழாவை மிகவும் ஆர்வத்துடன் வந்து கண்டு மகிழ வருந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சந்தோஷத்தையும் மகானுடைய நல்லாசையும் கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த விழா ஒரு சாதாரண விழா இல்லை, ஞான உதய விழா. வருஷத்தில் ஒரு வாட்டி மகான் இருக்கிற காலத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி மகான் இருக்கிற காலத்தில் அவர்களுடைய பிரியாணி குறிப்புப்படி எங்கெல்லாம் விழா நடக்க வேண்டுமோ அங்கெல்லாம் விழா நடந்து கொண்டிருந்தன. 7/1/81 மகான் ஐக்கியமானதுக்கு பிறகு விழாவை, இந்த ஞான உதய தின விழாவை மகானுடைய குடும்பத்தாராக நாமளுடைய தகுதிக்கு தக்கவாறு, சூழ்நிலைக்கு தக்கவாறு நாம் எல்லாம் நடத்தி கொண்டு வந்திருந்தோம். அதுக்கு காரணம் ஆரம்ப காலங்களில் இருந்த மகானுடைய நெருங்கிய CR கோதண்டராமன் அவர்கள் மற்றும் ஆறாமுதம் பிள்ளை, பிறகு குரு சச்சிதானந்தம் ஐயா, அது போன்ற இப்போ இருக்கின்ற சம்பந்தம் குரு சம்பந்தம் ஐயா என்கின்ற சன், அப்புறம் மெய்ஞான அருளாளர், இது போன்ற பலருடைய ஆலோசனையோடு, அவங்களுடைய கருத்து பரிமாற்றத்தோடு என்னுடைய தகப்பனார் குரு ஜானி பாஷா அவர்கள் அவருக்கு சக்திக்கு தகுந்த விழாக்களை எளிமையாகவும் சிறப்பாகவும் நடத்தி கொண்டு வந்தார்கள். ஞான உதய தின விழா மற்றும் இல்லை, மகானுடைய ஜெயந்தி விழாவும் மகானுடைய ஐக்கிய தின விழாவும் இதே மகானுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு வருடமும் தேதி மாற்றாமல் நம்மளுடைய குடும்பம் மற்ற உணர்வாளர்களுடைய ஒத்துழைப்புடன் செய்து கொண்டு வந்திருந்தோம். 2002 என்னுடைய தகப்பனார் ஜானி பாஷா அவர்கள் ஐக்கியத்திற்கு பிறகு ஏதோ ஒரு எண்ணம் தோன்றிச்சு எனக்கு. என்னவென்றால், மகானுடைய சமாதியை சுத்தம் படுத்த வேண்டும் என்று என்னுடைய தகப்பனார் ஐக்கியமான நாள் இரவு 2, அதாவது அதிகாலை 2:30 மணி அளவில் இருக்கும். எனக்கு அறியாமலே போய் அந்த சமாதியை சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். அன்றிருந்து இன்று வரை நான் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன். இது ஏன் நான் சொல்ல வேண்டும் என்றால், அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. எனக்கும் தத்துவத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும், மகானுடைய பேரனாகிய நான் அவருடைய இடத்தில் நான் தங்கி இருக்க சூழ்நிலையிலும் இருந்து கொண்டு இருந்த வேளையிலும் எனக்கு அறியாமலே மகானுடைய தத்துவத்தில் ஒரு பற்றுதல் என்று சொல்லலாம், அல்லது ஒரு ஏக்கம் என்று சொல்லலாம், இல்லை பல உணர்வாளர்களுடைய ஏக்கம் என்று சொல்லலாம், அல்லது வேறு எது வேணாலும் சொல்லிவிடலாம். என் தகப்பனார் அவர்கள் ஐக்கியமானதற்கு பிறகு பல உணர்வாளர்கள் வந்தார்கள். இவ்விடத்தில் என்னென்னமோ தத்துவத்தை பற்றி கேள்வி கேட்பார்கள். அவர் கேட்கிற கேள்விக்கும் என்னுடைய இருந்த நிலைமைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையா இருந்து கொண்டு இருந்த வேளையில் சம்பந்தம் ஐயா அவரும்
குரு சச்சிதானந்தம் அவர்களும் ஞாயிறு தோறும் வந்து இங்கே ஞாயிற்றுக்கிழமை கூட்டு நிஷ்டை செய்ய வேண்டும் என்று அவர்களுடன் ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொண்டேன். என்னுடைய தாயாரும் அதையும் அவர்களை எடுத்து சொல்லி அவர்கள் சம்மதித்து ஒவ்வொரு வாரமும் அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அதுவரைக்கும் நான் மகானுடைய தீட்சையோ தத்துவமோ கருத்தோ அல்லது மகானுடைய ஆற்றலோ மகத்துவமோ என்று எனக்கு எதுவுமே தெரியாம இருந்த நாள் அந்த நாள். பிறகு என்னுடைய தகப்பனாருடைய மினிஸ் புக் எதையெல்லாம் என்னுடைய தகப்பனார் வைத்துக் கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் ஒரு பிவிசி கவரில் வைத்துக் கொண்டு அதை மடிச்சு எல்லாம் என்னுடைய தகப்பனாருடைய ஞாபகமாக வைத்து 2002 இருந்து ஒரு 3வது தலைமுறை என்று ஒரு போட்டு அதில் இருந்து நான் அந்த நிர்வாகத்தை செயல்பாட்டில் கொண்டு வந்த வேளையில் குரு சிட்டரசு அவர்கள் ஒரு நாள் வந்து என்னிடத்தில், அதாவது குரு கோவிந்த் இப்போ வந்திருக்கிறார், அவர்கள் இப்போ பேசினார்கள். குரு கோவிந்தும் ரீமாவும் வந்து இருந்தார்கள். அவர்களிடத்தில் யார் என்னென்ன விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் சிட்டரசு உடைய சிஷியர்கள், நாங்கள் வந்து இந்த மாதிரி அம்பாங் என்ற இடத்தில் நாங்கள் சிறப்பாக சபை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்றார்கள். அது அவங்க சொன்னதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் ஏதோ ஒரு யதார்த்தமான கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொன்னார்கள், அதை எடுத்து வைத்து விட்டேன். அவர்கள் பிறகு மினிஸ் புக்ஸில் எழுதி வைத்து போனார்கள். ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தார்கள், அந்த பேம்ப்ளெட்டை எடுத்து வைத்தேன். 2002 ஞான உதய தின விழா என்னால் அதாவது ஏற்பாடு செய்த முதல் விழா 2002 ஞான உதய தின விழா. அந்த விழாவில் 3000 பத்திரிகைகள் போட்டு அனைவருக்கும் நான் போஸ்ட், அதாவது தபால் மூலமாக அனுப்பி கொண்டு இருந்தேன். அப்பொழுது என் தகப்பனாருடைய ஒரு அசிஸ்டன்ட் என்னுடன் இருந்தான். அவர்தான் ஹேண்ட் ரைட்டிங்ல எல்லாம் எழுதி கொண்டு அனுப்பி கொண்டு இருக்கும்போது குரு சிட்டரசு என்ற ஒருத்தர் 2 பேர் வந்து சொன்னாங்கப்பா, அவருடைய பேர் இருந்தால் அவருக்கு அனுப்புன்ட்டு சொன்னேன். அவரும் அந்த பேர் தேடுறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு, ஆனால் அட்ரஸ் கிடைக்கலன்ட்டார். நடந்த விஷயம் இது. இதுதான் என்னுடைய மகானுடைய ஆற்றலை உணர்ந்து வந்த விஷயம். அதனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கின்றது. இல்லைங்க அந்த அட்ரஸ் கிடைக்கல. என்னப்பா அம்பாங் எங்கே இருக்கு, கேஎல் எங்கே இருக்கு, ஒன்றுமே எனக்கு தெரியாத காலம். இப்போ கேட்டீங்கன்னா மலேசியாவில் உள்ள அத்தனை இடங்களையும் சொல்ற அளவுக்கு ஒரு அனுபவம் உள்ளது. காரணம், நான் போயிட்டு ஒரு வாட்டி போயிட்டு வந்தது. சரி கிடைக்கலனா நீ அமுச்சிடுப்பா, எல்லாம் போஸ்ட் அமுச்சிடுன்ட்டேன். விழா நெருங்கிய காலத்தில் ஒரு 4-5 நாள் இருக்கும். என்னுடைய பணியில் இருந்து நான் என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய காடியில வந்து கொண்டிருந்தேன். மதியம் 3 மணி அளவில் மகானுடைய சமாதியில் உள்ள 2 கதவுகளும் திறக்கப்பட்டு உள்ளன. ஏனென்றால் மகானுடைய சமாதி 11:30 மணி 12 அளவில் நாங்கள் மூடி வைப்போம், எதிர்வெயில் படக்கூடாதுன்றது. 3:30 மணிக்கு யாரோ வந்திருக்கிறார்கள் என்று அங்கே கேட்டுக்குள்ள இருந்து போகும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யாரோ உள்ள இருக்கிறார்கள் என்று. அதை என்னுடைய காடியை விட்டு படி ஏறும்போது அங்கே இருக்கிற காலணிகளை பார்த்தேன். அது நம்ம இந்தியாவுடைய காலணிகள் இல்லை, வெளிநாடுகளுடைய காலணிகள் என்று அறிந்தேன். அதை பார்த்து, ஓ இவங்க வந்து சிங்கப்பூர் மலேசியால இருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு லேடிஸ் 3 ஜென்ட்ஸ், சாரி 2 லேடிஸ் 2 ஜென்ட்ஸ். உடனே நான் போய் பார்க்கும் பொழுது 3 மாதங்களுக்கு முன் வந்த அதே கோவிந்தும் அதே ரீமாவும் வந்திருக்கிறார்கள். என்னை பார்த்த உடனே சந்தோஷம் நூறுதீன் என்றார்கள். சந்தோஷம்னே, நாங்கள் கொஞ்சம் நிஷ்டை போடுறேனோ போடுங்கள் என்று சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கூட வந்த ஒரு ஜென்ஸும் ஒரு லேடிஸும் எனக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். பிறகு நான் அவங்க நிஷ்டை போடுறதுக்குள்ள நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரூம்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது 4 பேரும் வந்தாங்க. எனக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. குரு கோவிந்த், எஸ் நான் தெரியும். அப்புறம் காலின் தெரியுமான்னு, தெரியாது. என்ன அவர் யார் அந்த ஜென்டில்மேன்? என்ன அவர் தான் மிஸ்டர் குரு சிட்டரசுனார்கள். அவரை தானே நான் தேடிக்கிட்டு இருந்தேன், அவரை தானே நான் பத்திரிகை அனுப்பணும்னு நினைச்சேன்.
அவரே வந்திருக்கிறார் என்றது நினைக்கும் போது இந்த என்னுடைய ரோமங்கள் ஒரு சிறு வினாடி அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து நின்று விட்டது. அப்போதான் மகானுடைய தத்துவத்தில் ஏதோ ஒரு விஷயம் மறைந்து இருக்கிறது என்று அறிந்து அன்னில இருந்து மகானுடைய தத்துவத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சம்பந்தம் ஐயாவும் சச்சிதானந்தம் ஐயாவும் பேசுற கருத்துக்களை உணர்ந்து அவர்களவே என்னை வரவழைத்து 11/11/2002 அன்று தீட்சை கொடுத்தார்கள். அப்போ கூட எனக்கு அந்த உணர்வு பத்தி தெரியல. ஏதோ உணர்வு கொடுத்தார்கள், வாங்கினேன். பிறகு அன்றாட நிஷ்டை நேரத்தில் 7:30 மணிக்கு போய் நிஷ்டையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த விழா செய்கிற அனுபவங்கள், ஒவ்வொரு வருஷமும் 3 விழாக்களை செய்யும் பொழுது பல அனுபவங்கள், பல சீடர்களுடைய அனுபவங்கள், பல குரு பதவியாளர்களுடைய அனுபவமும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிந்து உணர்ந்து, யாரெல்லாம் இந்த உலக சமாதான ஆலயங்களுக்கு வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சமாதானமாக சொல்லி அனுப்ப வேண்டும். அந்த இடத்துல எந்த விதத்திலையும் நம்ம குரோதம் நினைக்க கூடாது, அவர்களை வேற எண்ணத்தில் நினைக்க கூடாது, அவர்களுக்கு நம்ம எப்பொழுதும் மரியாதை செலுத்த வேண்டும் என்று அன்னைக்கு எடுத்த உறுதிமொழி இன்று வரைக்கும் நான் நடந்து கொண்டுதான் வருகிறேன். ஒரு காலத்தில் இருந்த நூறுதீன் வேற, 2002 இருக்கிற 2002 இருந்து இப்போ இருக்கின்ற நூறுதீன் வேற. ஏன்னா என் குடும்பத்தாரிடம் கேட்டிருக்கலானால் தெரியும். அப்படியே தொடர்ச்சி வரும் பொழுது இந்த மகானுடைய தத்துவத்தில் அப்படி என்னதான் இருக்குது என்றது அறியும் பொழுது அப்பா பிரபஞ்சத்துடைய ஆற்றலே அந்த புஸ்தகத்தில் இறங்கி இருக்குது. அது சாதாரண புஸ்தகம் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எழுத்திலும் மகானுடைய உயிராற்றல் இருக்குது என்றது உணர்ந்து நான் படித்தேன். என்னுடைய வேகம் அப்பொழுது ரொம்ப வேகமாகவே இருந்தது. 2008 மலேசியா போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்னுடைய வேகத்தை குறைத்துக் கொண்டு நிர்வாகத்திலே வந்துவிட்டேன். காரணம், மகான் சொல்லியிருக்கிறார்கள், இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை கவனிக்கணும் என்று. நான் போகும் பாதை மிக வேகமாக இருக்கின்றது என்றது உணர்ந்து, அந்த வேகம் நாளைக்கு பின்னாடி வர என்னுடைய சந்ததிகளை பாதிக்க கூடாது என்று நினைத்து என்னுடைய வேகத்தையும் குறைத்துக் கொண்டு இந்த விழாவை செய்துகிறேன் என்றால், அப்படி என் வேகம் எப்படி இருந்திருந்தால் இன்னும் எப்படி விழா நடந்திருக்கும் என்றதை நினைத்து பார்க்க வேண்டும். நிஜமா உணர்வாளர்களே, வேகத்தை குறைத்து செய்த விழா இது. ரொம்ப யோசனை பண்ணி செய்த விழா இது. அனைவர்களுக்கும் வரவழைத்து சந்தோஷப்படுத்த செய்ய வேண்டிய விழா இது. யாருடைய மனசையும் புண்படுத்த கூடாது என்று நினைத்து செய்த விழா இது. உழைப்பு ஒரு பக்கம், பொருளாதாரம் ஒரு பக்கம், மற்ற ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேளையில் இந்த விழாவிலே ஒரு அணு பெருமானம் கூட என்னுடைய நிதானத்தை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. எல்லா விஷயத்திலும் ஆராய்வு செய்து எப்படி செய்யணும், யார் யாரை வர வைக்கணும் என்று அறிந்து கிட்ட 2.5 வருஷத்துடைய உழைப்பு இப்ப முடிவுக்கு வந்து இருக்கின்றது. இதுவும் ஒரு ஒத்திகையாக தான். முடிந்தால் இந்த மாதிரி பல விழாக்களை செய்யறதுக்கு இப்ப எல்லாருக்கும் எண்ணம் வந்து விட்டது என்றது எனக்கு உணர முடிகிறது. இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விழா இல்லை, ஒரு சமுதாயத்தினுடைய விழா இல்லை. ஒரு உலக சமாதானத்துக்காக நாம் என்ன பாடுபட வேண்டுமோ அந்த கருத்து அடிப்படையில் உருவாக்கப்பட்ட விழா இது. உலக சமாதானம் உலக சமாதானம் உலக சமாதானம் என்று பேசியிருக்கிறார்களே,
அப்படி என்ன என்று உலக சமாதானம் இல்லை, என்ன நடக்குது என்று உலகத்திலே இன்னைக்கு பார்வைகளை நம்ம இந்த 2 நாளில் இருக்கின்றது என்றது எல்லாரும் உணர வேண்டும் என்று செய்த விழா இது. 1946 மகான் அவர்கள் இருக்கும்போது ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது. அதோட ரெக்கார்ட் நான் மியூசியத்தில் வச்சு வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு உலக மாநாடு செய்தார்கள். அதுக்கு பிறகு நடக்கின்ற ஒரு உலக மாநாடு எதுவென்றால் நம்மளுடைய தலைமுறையிலே இப்போ இந்த நேற்றும் இன்றைக்கும் நடந்த ஒரு விழாவாக தான் இருக்கின்றது தவிர இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. மகானுடைய காலத்தை தவிர்த்து இந்த விழாவை ஏன் செய்றோம், எதற்காக இந்த இவ்வளவு பாடுபடுறோம், யாருக்காக பாடுபடுறோம்? சுயநலத்துக்கா, பேருக்கா, பதவிக்கா, புகழுக்கா, பொருளாதாரத்துக்கா? எதற்காக? பொது நலத்துக்காக. பொது நலம் என்பது ஒரு மகான் சொல்லி இருக்கிறார்கள், சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே. அந்த சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே என்று ஒருத்தர் உணர்ந்து விட்டார்கள் என்றால் அது மெய் உணர்வாளர் இருந்தாலும் சரி, அல்லது குரு பதவியாளர் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண உணர்வு இல்லாத ஒரு மனிதன் இருந்தாலும் சரி, சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே என்று நினைந்திருந்தால் அவர் கடவுளுடைய தன்மை அந்த ஆள் அடைந்து விடுகிறான். சத்தியம் என்ற ஒரு பொருள் உயர்ந்த பொருள், அதுக்கு இணையான ஒரு பொருள் இல்லை என்று மகான் அவர்களுடைய நான் கடவுள் தத்துவத்தில் எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சத்தியவாதியாக ஒவ்வொரு உணர்வாளர்களும் குரு பதவியாளர்களும் அந்த குரு பதவி எடுக்கும் பொழுது அந்த எண்ணத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் அந்த இடத்துல எந்த விதத்திலையும் குறை வராது, சலனமே வராது, பாகுபான்மையே வராது, ஈகோவே வராது. எல்லா இடத்துக்கும் நிதானமும் பெருந்தன்மை தான் அந்த இடத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கும் தவிர இந்த இடத்துல இருந்து நமக்கு எண்ணமே போகாது. மகானுடைய 100 ஆண்டு ஞான உதய தின விழா பல பேருடைய ஏக்கங்களும் உணர்வுகளும் பூர்த்தி செய்த நாள் இந்த நாள். எவரெல்லாம் இதை பற்றி ஏங்கிக்கிட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் என்னால் நான் ஒரு கருவியா இருந்து ஆரம்பித்து என்னுடன் உழைப்பாளியா செய்த உணர்வாளர்களும் குரு பதவியாளரும் ஆலோசனையோடு உருவாக்கப்பட்ட இந்த விழாவில் இந்த உலக சமாதான ஆலயம் தலைமை இடத்திலே போட்டிக்கிட்டு இருந்த இந்த தீர்மானம் பல பேர் இப்ப என்னிடத்தில் சொன்னார்கள், எப்பவோ போட வேண்டியது, அதுக்கும் ஒரு நேரம் காலம் வரணும் இல்லையா? அது இந்த 100 ஆண்டு விழாவில் தான் நடக்க வேண்டும் என்பது சித்தம் இருந்ததுன்னா, அது மகானுடைய எண்ணம் இருந்துச்சுனால் அது அப்படியே தானே நடக்கும். பல நாடுகளிலிருந்து வந்து இந்த இடத்துல சங்கமம் அடையும் போது இந்த தீர்மானம் பட வேண்டும் என்றது இருக்கின்றது. அது யாரால மாற்ற முடியும்? என்னால மாற்ற முடியுமா? மற்றவங்களால மாற்ற முடியுமா? எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி அவரை சமாதானம் படுத்தினேன். மெய் உணர்வாளர்களே, குரு பதவியாளர்களே, இந்த விழா மலேசியா நாட்டிலிருந்து பல சபைகள் இருந்தும் பல உணர்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஏதோ இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் பெரிய விஷயம். என்னுடைய ஒரு சொல்லை மதித்து மலேசியா நாட்டிலிருந்தும் சிங்கப்பூர் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஏக்கம் என்ன என்றது உணர்ந்து அந்த நம்ம எல்லாம் அவங்களை வரவழைத்து சந்தோஷப்படுத்துகிறோமே, அதே நாம காமிக்கிற ஒரு பெரிய சந்தோஷமும் கடமையாகும். ஏதோ கூப்பிட்டுட்டோம், வர வச்சுட்டோம், உட்கார வச்சோம், ஏதோ பேசணும் என்பதில்லை. ஒரு விழா என்றால் கொஞ்சம் போட்ட ஷெட்யூல்ல அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அந்த வகையில் யாருக்காவது எவருக்காவது
ஏதாவது ஒரு சிறு மன வருத்தம் இருந்தா கூட அதை நீங்க பெருந்தன்மையோட நீங்க இங்க இருக்கிற அந்த அந்தஸ்து ஆற்றலோட அதை புறப்படுத்தாமல் அதை இங்கே விட்டு விட்டு செல்லிவிடுங்கள். எதுவும் மனதில் வைத்துக் கொண்டு செல்லாதீர்கள். உலக சமாதான ஆலயத்தில் குரு பிரான் ஞானவல்லல் பரஞ்சோதி மகானாவுடைய பேரன் என்ற முறையில் அனைவருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மாநாட்டில் மகானுடைய தத்துவம், மகானுடைய கருத்து, மகானுடைய அனுபவம், மகான் எழுதின நூலில் உள்ள எழுத்துக்கள் எதையும் சாதாரணமா நினைக்காதீர்கள். ஒவ்வொரு எழுத்துமும் ஒவ்வொரு பொக்கிஷம். ஏதோ கோயில்ல எடுக்க எடுக்க கிலோ கணக்கில் வருதுங்க, அதை விட பல மடங்கு டன் கணக்கில் உயர்ந்தது மகானுடைய நான் கடவுள் புத்தகம். அந்த நூலில் எடுத்து ஆராய்ச்சி செய்தீர்களானால் ஒரு பேஜ் 5 வால்யூம் எழுதலாம். ஒரு பேஜ் 212 பேஜ் எத்தனை வால்யூம் எழுதலாம் என்றதை நினைத்து பாருங்கள். அதையெல்லாம் சுருக்கி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உணர வேண்டுமோ புரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு மகான் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு நான் கடவுள் புத்தகத்தை கொடுத்து இருக்கிறார்கள் என்றால், அதை விட ஒரு புத்தகம் உலகத்தில் ஒன்று கிடைக்குமா, கிடைத்து இருக்குமா, அல்லது இதுக்கு முன்னாடி இருக்குமான்னு கேட்டிருக்கலானால் இருந்து இருக்கலாம். ஆனால் தெளிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த புத்தகத்தில் அனைத்தும் தெளிவுபடுத்தி உணர வைத்து அது கொடுத்து போய் இருக்கிறார்கள் மகான் அவர்கள். அவருடைய உடல் மறைந்து விட்டது, ஆனால் அவருடைய உயிர் இன்றும் இன்று கொண்டுதான் இருக்கின்றது. உணர்வு இருந்தால் மரணம் இல்லை, உணர்வு இருந்தால் மரணம் பயம் இல்லை. மகான் அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம், உண்மை கூட. மகானே தன் சீடர்களுக்கு கொடுக்கும் பொழுது மகானுக்கு ஏது மரணம்? மரணம் உண்டா? இல்லை. உடலுதான் மறைந்து இருக்குது தவிர உயிர் மறைவில்லை. உணர்ந்து பார்த்தீர்களானால் நிச்சயமா தாங்களும் அனுபவிங்கள். அனுபவிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். மகானுடைய உணர்வுகளும் உயிர்களும் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது, எப்பவுமே இருக்கும். அதோட ஆற்றல் தான் இந்த கூட்டம். தத்துவத்தை பேசிடலாம், புஸ்தகத்தை படிச்சிடலாம், தீட்சையை எடுத்துக்கலாம், எல்லாம் சரி. தீட்சை எடுத்துக்கிறோம், புஸ்தகத்தை படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். செயல்பாடுல எப்படி இருக்கிறோன்றது உணர்ந்து நடந்தீங்கன்னா அது சரியா இருக்கும். செயல்பாடே சரியில்லை, உள்ளத்துல ஒண்ணு உதட்டத்துல ஒண்ணு இருக்கும் பொழுது அப்ப நீ தீட்சை எடுத்தீங்கன்னா பிரயோஜனம், நீ குரு பதவி எடுத்தீங்கன்னா பிரயோஜனம், அல்லது நீ ஒரு ஸ்தாபனம் வச்சீங்கன்னா பிரயோஜனம் இல்லையே. எல்லாம் அடிபட்டு போச்ச. நான் அனுபவிக்கிற அனுபவம் தான் இன்றைக்கு என்னுடைய நாவல வர சொல்கள். எதையும் பார்த்து பேசி வந்து உச்சரிப்பு செய்யற சொல் இல்லை. ஒரு உணர்வாளர் என்றால் தன்னுடைய நடையிலே தன்னுடைய வார்த்தையிலே தெரிந்து கொள்ளலாம் அவர் நல்ல உணர்வாளர் என்று, நல்ல குரு பதவியாளர் என்று. அல்லது தன்னுடைய கருத்துக்கு மாறாவும் செயல்பாடுக்கு மாறாவும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் உபதேசம் பெற்றும் புத்தகத்தில் கையில வைத்துக் கொண்டு இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு செயல்பாடாக தான் இருக்கும். இன்றைக்கும் இருக்கிறார்கள், நல்ல நிலையில இருக்கிறார்கள், இந்த சபையில இருக்கிறார்கள். அலைசி பாருங்கள், தெரியும். அவங்களிடத்தில் பழகி பாருங்கள், தெரியும். பேசி பாருங்கள், தெரியும் அவர்களுடைய நிலை என்னவென்றால். இந்த சபையில இருக்கிறார்கள்,
நல்ல உணர்வாளர்கள் இருக்கிறார்கள், நல்ல குரு பதவியாளர்கள் இருக்கிறார்கள், நல்ல ஸ்தாபனத்தை உருவாக்கி செயல்பாடுல இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் அனுபவித்த அனுபவங்களை கேட்டு உணர்ந்தீர்களானால் நிச்சயமாக மகானுடைய கருத்து இனி வர நூற்றாண்டில உலகம் முழுவதும் நல்ல முறையில் பரவி உலக சமாதானம் என்ற அர்த்தத்தை உலகத்துக்கு அனைவருக்கும் போய் சேரும். உலக சமாதானம் என்று ஒரு இடத்தில் ஒரு சபை இருக்கின்றது. ஆனா அது பேரு தான் இருக்கின்றது தவிர ஆனா செயல்பாடுங்க இல்லை. அது பல நாடுடைய வல்லரசர்களும் அதுல ஒரு மெம்பரா இருந்து சமாதானத்துக்காக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலக சமாதான ஆலயத்தினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொண்டார், நிச்சயமா அவர்களாலேயும் சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். மெய் உணர்வாளர்களே, குரு பதவியாளர்களே, எந்த நாட்டிலும் எந்த ஊரிலும் எங்கிருந்தும் சரி, எந்த உணர்வாளராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் மகானுடைய தத்துவத்தை அறியணும் என்ற ஒரு எண்ணமும் ஏக்கமும் இருந்தால் நான் கடவுள் புத்தகத்தை விட்டு விடாதீர்கள். நான் புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்திலும் ஆராய்வு செய்தீர்களானால் தாங்கள் பிறந்த பிறவின் பலனை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று நிச்சயமாக நம்பிவிடுவீர்கள். யோகம், வாசி யோகம், அந்த யோகம், இந்த யோகம், எந்த யோகம் இருந்தாலும் சரி, கடைசியில போய் சேர வேண்டிய யோகம் இந்த குண்டலினி யோகத்துக்கு தான். குண்டலினி யோகத்துக்கு பிறகும் ஏதோ ஒரு யோகம் இருக்கின்றது என்றது நினைத்து அதில் எடுத்து போய் தன்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருந்தாலே போதும். தன்னிலை அடைந்தீர்களானாலே போதும். தன்னிலை உடைய விஷயத்தை அறிந்தீர்களானாலே போதும். தாங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இந்த உலகத்தில் பிரகாசிப்பீர்கள், பிரகாசிக் கொண்டு இருப்பீர்கள், பிரகாசிக் கொண்டு இருக்கிறார்கள். இதே சபையில் இருக்கிறார்கள். ஒரு இடத்திலும் சரி, எங்கேயும் சரி, உணர்வாளர்களே, மகானுடைய தத்துவத்தில் உள்ள செயல்பாடுகளையும் மிக ஆராய்வு செய்து செயல்ல இருக்க வேண்டும். ஒரு இடத்திலும் அறியாமையும் கற்பனையும் கொண்டு நித்து அந்த மகானுடைய தத்துவத்தில் புகுத்தாமல் செயல்பாட்டு வர வேண்டும். அத்வைதம் என்பது மகானுடைய தத்துவம். அத்வைதம் என்பது பல வேதங்களில் குறிப்பிட்டு இருக்கின்ற விஷயம். இந்த அத்வைதத்தை தான் அறியறதுக்கு எல்லா வணக்க முறைகளும் வந்தது. ஆனால் மேலோட்டமா தான் நாம் கவனித்து வருகிறோம், செயல்பாடுகளில் வருகிறோம். ஆனால் நம்ம குருபிரான் ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் ஒரு நிமிஷத்தில் தொட்டு உணர வைத்து அந்த அத்வைதத்துடைய முழு விஷயத்தை நம்மளுடைய முச்சந்தவில் உணர வைத்தார்களே, அவர்களை உணர்ந்து நம்ம நடந்தீர்களானாலே போதும், நம்மளுடைய பிறவினுடைய பலனை நம்ம அடைந்து விட்டோம் என்றதுதான் பொருள். மெய் உணர்வாளர்களே, குரு பதவியாளர்களே, இந்த விழா ஒரு மகத்துவமான விழா. இந்த விழா ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். அடுத்த தலைமுறைக்கு ஒரு மைல்கல், அடுத்த நூற்றாண்டுக்கு ஒரு மைல்கல். இந்த விழாவில் பங்கேற்று சேவை செய்து இங்க பல நாடுகளிலும் பல ஊர்களிலும் இங்க பேச்சு கொடுத்த உணர்வாளர்களும் குரு பதவியாளர்களும் இங்க அமர்ந்த உணர்வாளர்களும் அடுத்த நூற்றாண்டுக்கு இந்த ரெக்கார்டு பேசும், நிச்சயமாக பேசும். இந்த ரெக்கார்டு, இந்த பதிவு ஒரு வருங்கால சந்ததிங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அடுத்த நூற்றாண்டுகளுக்கு, ஏன் நாளையிலிருந்து இளைய தலைமுறைகள் எவரெல்லாம் இதில் ஈடுபாடு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய அறிவுக்கும் அவருடைய செயலுக்கும் இந்த தத்துவம் நல்ல முறையில் உணர்ந்துகிறானால் நிச்சயமாக
மிக குறுகிய காலத்தில் மகானுடைய தத்துவம் உலகம் ஃபுல்லா பரவறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். உலக அறிவாளிகளே உலக அறிவாளிகளே உலக அறிவாளிகளே என்று உச்சரிப்பு செய்த மகான் அறிவாளிகளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதோ அமர்ந்து விட்டார்கள். இனி நம்மளுடைய செயல்பாடு என்ன என்றதுதான் இப்ப நம்மளுடைய கேள்விக்குறி. நம்மளுடைய நம்மளுடைய பொது நலத்தில் நம்ம எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த விழா. ஏதோ நம் சபையை வைத்தோம் தீட்சை கொடுத்தோம் என்பது இல்லை. தத்துவத்தை மாறாமலும் செயல்பாடுகளை மாறாமலும் உணர்ந்து வரவங்களுடைய எண்ணத்தை புரிந்து கேள்விகளை தெளிவாக கேட்டு அவங்களுக்கு தெளிவாக சமாதானத்தோடு அனுப்புகிறார்களே அவர்கள் தான் உண்மையான ஒரு நல்ல ஸ்தாபனத்துக்குள்ள ஒரு அறிகுறி. மலேசியால இருந்தும் பல சிங்கப்பூர்ல இருந்தும் வந்திருந்த குரு பதவியாளர்களும் மெய்யுணர்வாளர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஏனென்றால் என்னுடைய பேச்சு இன்னும் பேச வேண்டாம். அதாவது தத்துவத்தை பற்றி பேசினாலே வேகம் வந்து விடுகிறது. பல இடத்திலிருந்து வந்தவர்கள் போக வேண்டிய அதாவது அவங்களுடைய ஊர்களுக்கு போக வேண்டியது இருப்பதால் அவங்களுடைய நேரத்தையும் நம்ம கருதி சுருக்கமா முடித்துக் கொள்றது தான் சரி என்றது கருதுகிறேன். So I am very much happy, Guru Piran. We are Guru Piran, very much happy to see in this Mahan Sabai. Sandosham. இங்கே வந்திருந்த குரு காளிமுத்து ஐயா அவர்களும் குரு நந்தகுமார் அவர்களும் குரு சுப்பரெட்டி ஐயா அவர்களும் குரு டேகா அவர்களும் பிறகு குரு கோவிந்த் குரு இளங்கோ குரு துரைசாமி குரு ராஜா குரு பெரியசாமி குரு ஞானசூரியன் குரு ஏகாந்தன் குரு தம்பம்பட்டி சுப்பிரமணி கடவுள் குரு யோகிராஜ் குரு ருக்குமணி அம்மா குரு குமார் அவர்களுக்கும் பிறகு குரு கிருஷ்ணன் குரு சிவா அவர்களுக்கும் இதில் நமக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண குரு சங்கரன் கீதா அவர்களுக்கும் மறக்க முடியாத இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தினதுக்கு அவங்களுக்கு என்னுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் குரு மணியம் அவர்களுக்கும் குரு அஞ்சலை அவர்களுக்கும் குரு கானா அவர்களுக்கும் எல்லாருக்கும் இங்கே வந்து 2 நாள் விழாவை சிறப்பித்ததுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல உணர்வாளர்கள் பல நாடுகளில் வந்தவர்களும் குடும்பத்தோட சிறு சிறு பிள்ளைங்களை கொண்டு வந்திருந்தார்கள், கூட்டிட்டு வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா உருவமான விதம் ஒரு பை சான்ஸ் என்ன சொல்லலாம், இல்லை ஏதோ நத்திங் சம்திங் பை சான்ஸ், இல்லை ஏதோ சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் என்றது பை சான்ஸ் என்றது மகான் அந்த வார்த்தை சிம்பிளா எழுதினாரா அல்லது அனுபவிச்சு எழுதினாரா என்றது தெரியல. இந்த விழாவுடைய உருவாக்கின ஆரம்பமே பை சான்ஸ். ஒரு விளையாட்டுத்தனமா இந்த விழா செய்யலாம், நம்ம எல்லாம் மலேசியா, நானும் தாயாரும் மலேசியா போயிட்டு வந்தோமே, நம்ம ஏன் செய்யக்கூடாது என்ற விழாவுடைய ஏன் நம்ம செய்யக்கூடாது என்று நினைத்து அப்பொழுது என்னுடைய தாயார் 5000 புஸ்தகங்கள் நான் கடவுள் புத்தகங்களுடைய அச்சு பிழையை சரிபார்த்து கொண்டு இருக்கின்ற வேளையில் இரவு 8:30 மணி இருக்கும். 2009 நடந்த நிகழ்வு. 5000 புத்தகம் சரியா அச்சு பண்ணி இருக்கிறார்களா இல்லையா என்றது எண்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். இரவு 8 மணி என்னுடைய வேலை முடித்து கொண்டு வந்தேன். அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விழா நடக்க போகுது என்றது எனக்கு தெரியாது. இன்னுமா புஸ்தகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், முது வலிக்குமேனு. ஆமாப்பா நாங்க. உடனே என்னுடைய மேலாடை
எடுத்து கொக்கியில மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது தொலைக்காட்சியில் ஒரு வார்த்தை வந்தது. நான் என்ன சாதனை செய்து விட்டேன், எனக்கு ஏன் இந்த விழா என்று ஒரு திரைப்படம் உடைய கலைஞன் பேசுகிறான். ஒரு திரைப்படத்துடைய கலைஞன், நான் என்ன சாதனை பண்ணிவிட்டேன், நான் ஒன்றும் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இந்த 50 ஆண்டுகளுடைய சாதனை என்று ஒரு திரைப்படத்துடைய கலைஞன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையுடைய வேகம்தான் இந்த விழா. உலக நாயகன் என்று எனக்கு பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள், நான் அப்படி என்ன சாதனை செய்து விட்டேன் என்றார். அப்படியே நான் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அந்த வார்த்தையை உன்னிப்பா கவனிச்சேன். உலக நாயகன் என்று சொல்லும் போது ஜகத் மகா குருக்கு ஏன் நம்ம செய்யக்கூடாது என்று எனக்கு ஒரு எண்ணம் உதயமாயிடுச்சு. சத்தியமாக ஜகத் மகா குரு என்ற உச்சரிப்பு நம்ம செய்கிறோமே, ஏன் நம்ம செய்யக்கூடாது என்று உடனே என்னுடைய தாயாரிடம், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா இல்லையா என்றது தெரியவில்லை, இந்த மாதிரி தாத்தாக்கு விழா செய்யலாமான்னு கேட்டோம். இவங்க எல்லாம் வருவாங்களாப்பான்னு கேட்டாங்க. டிவியில் இருக்கிறவங்க, அவங்கள விட உணர்வாளர்கள் வந்தாலே நமக்கு சிறப்புமான. நடந்த விஷயம், என்னுடைய வார்த்தையில் கலப்படம் இருக்காது, என்னுடைய நாவல பொய் இருக்காது. அன்றைக்கு எது பேசினோ இன்றைக்கும் அதை தான் நான் பேசுவேன். ஏனென்றால் நான் சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்தை பற்றி பேசுகிறவன், உணர்வை உணர்ந்தவன், மகானுடைய பேரன், ஒரு புதுவித ஸ்தாபனத்தில் இருக்கின்றவன். நான் அப்படிதான் நடக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணத்தில் அப்பவே உறுதிமொழி கொண்டு வந்துவிட்டேன். சரி, அவங்கள விட உணர்வாளர்களே வரட்டுமான. அன்றைக்கு இரவு தூங்கும் பொழுது என்னுடைய தாத்தா என்று சொல்லுகின்ற ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் அவர்களுடைய என்னுடைய எண்ணத்தில் வைத்து என்னுடைய கற்பனையில் விழாவை நான் ஆரம்பித்தேன். எப்படி செய்யலாம், எப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று. உடனே 2009 அன்று 11/11/2009 பரிபூர்ண பரஞ்சோதி ஞானம் மலேசியா கோலாலம்பூருக்கு ஒரு ஆர்டிகல் அமிச்சேன். இந்த மாதிரி ஒரு உலக மகாநாடு செய்யலாம் குரு பிரான் நியோஷுகி கேட்டேன். வெரி நைஸ் ஐடியா, யூ ப்ரொசீட், வி வில் ஹெல்ப் யூ. அந்த ஒரு வார்த்தை கொடுத்த உற்சாகம், அந்த வார்த்தையில் கொடுத்த உற்சாகம் அப்படியே என்னுடைய கற்பனையில் நான் அப்படியே வடிவத்தை கொண்டு வந்து முதல்ல என்னுடைய கம்ப்யூட்டரில் 20 டிபார்ட்மெண்ட் போட்டேன் நான் 2009. இது எல்லாம் என்னுடைய 2009 ப்ரோக்ராம். இப்போ நேற்று 11 போட்டது இல்லை, 2010 போட்டது இல்லை, 2009 போட்ட ப்ரோக்ராம். இது எல்லாம் ஒன்னு ஆராய்வு செய்து நினைத்து கற்பனையை கொண்டு வந்து உருவாக்கின விழா இது. இங்கதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் நம்ம செய்யலாம் என்ற அதுக்கு முக்கியமாக காரணமா இருந்த என்னுடைய மூத்த 2 சகோதரர்களும் ஒரு இடத்திலும் என்னை வந்து ஒரு குறைவாகவே பேசவில்லை. மாறா எனக்கு ஒரு ஊக்கத்தையும் கொடுத்து என்னை உற்சாகமும் படுத்தி இந்த விழாவை இன்னி வரைக்கும் என்னுடன் இருந்து செயல்பாடுல கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அதுக்கும் நான் பாக்கியசாலிதான் என்று நான் நினைத்துக் கொண்டு எனக்கு நானே சந்தோஷித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆமா, 2009 தான். அதுக்கு பிறகு 2010 மறுபடியும் ஒரு ஆர்டிகல் எழுதி கொடுத்தேன். அதே பிபிஜிஎம் குரு பிரான் நியோஷுகி உடைய தலைமையில் நடந்த இதுல இந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் நல்ல விதத்தில் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனா ஏற்பாடு எதுவுமே செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனா 2009 கொடுத்த அந்த ஆர்டிகளுடைய பிரதிபலிப்பு மலேசியா முழுவதத்தில் இருந்து எனக்கு வந்த அலைபேசியினுடைய தொடர்பு பார்க்கும் பொழுது என்னுடைய எஸ்டிமேட் 1000 பேருக்கு மேல இருக்கும் என்று நான் நினைத்தேன்.
2010 கூட அதே வேகத்தோட தான் இருந்தார்கள் உணர்வாளர்கள். 2011 மே மாசம் வரைக்கும் வேகத்தோடு தான் இருந்தார்கள் உணர்வாளர்கள். நாங்க ஒரு பெரிய கப்பலை பிடிக்கிறோம்னார்கள். ஆனால் அதே மாதிரி நேற்று 60 பேர் வந்த கப்பல்ல 47 பேர் பிபிஜியத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம். லூனாஸ்ல இருந்து ஒரு 32 பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். பினாங்ல இருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். ஜோஹூர்ல இருந்து வந்திருக்கிறார்னா எவ்வளவு பெரிய விஷயம். காய்வாரால இருந்து வந்திருக்கிறார்னா எவ்வளவு பெரிய விஷயம். பஹாவ்ல இருந்து ஒரு 15 பேர் வந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம். தம்பின்ல இருந்து வந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம். என்ன ஊர் பேர் இவ்வளவு சரளமா வருதுன்னு பாக்குறீர்களா? ஒரு வாட்டி வந்ததுதான், ஒரே வாட்டி வந்ததுதான். இன்னொரு வாட்டி வந்தேன்னா என்னோட வழிகிளி எல்லாம் நான் தெரிந்து கொண்டு விடுவேன். காரணம் ஏக்கம் தான் அதற்கு காரணம். அந்த மகான் மேல தத்துவத்தில் வச்சிருக்கிற அந்த பற்றுதல் தான் இதற்கு காரணம். இல்லை என்றால் ஏதோ நம்ம போனோம், நம்மள கௌரவிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க, நமக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு என்றது. நான் உட்கார்ந்து இருந்தேன்னா இன்னைக்கு இந்த விழா உருவாகி இருக்குமா என்று கேட்டால் முடியும், நிச்சயமாக முடியாது. ஒவ்வொரு விழாவிலையும் சரி, ஒவ்வொரு தொலைபேசியிலும் சரி, ஒரு நாளைக்கு 4-5 கால் வரும் மலேசியால இருந்து. ஆந்தோனி அம்மா பேசுவாங்க, குரு இளங்கோ பேசுவாங்க, குரு பிரான் பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. நானும் அவங்களுக்கு தொடர்ந்து நான் பேசிக்கொண்டேதான் இருப்பேன். குரு டேகாக்கு 4 வாட்டி நான் போன் பண்ணேன். குரு சீலன் என்ன தொடர்பு கொள்வார்கள். அந்த தொடர்பு உடைய வேகம் தான் இந்த விழா. அந்த தொடர்பு ஒரு குரு சீடர் என்ற தொடர்பு எப்படி என்றது நான் கடவுள் புத்தகத்தில் மகான் அவர்கள் நல்ல விதமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மின்சாரத்தை விட மிக வேகமாகது என்றது குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை அறிந்தால் உங்கள் அருகாமையில் நான் இருக்கிறேன் எங்கு இருந்தாலும் என்று மகான் அவர்கள் நான் கடவுள் புத்தகத்தில் 147வது பக்கத்தில் எழுதியிருக்கிறார்கள். என்னை நெருங்கி இருந்தும் என்னை அறியாது விட்டால் நான் மிக தொலைவிலும் இருக்கிறேன் என்று மகான் அவர்கள் அதே கீழே எழுதியிருக்கிறார்கள். அப்ப எப்படி நம்ம மகானுடைய விஷயத்தில் எப்படி நம்ம உணர்ந்து நடக்க வேண்டும்? நான் குரு பதவி எடுத்து ஒவ்வொரு செயலிலும் மிக உருக்கமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்று வரைக்கும். அதே மாதிரி எல்லாம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு ஊர்களிலும், நாடுகளிலும் இங்கே எப்படி செயல்பாடு கொண்டு இருக்கின்றதோ, உலக சமாதான ஆலயங்களுடைய செயல்பாடு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதோ, அதே செயல்பாடு எல்லா சபைகளிலும் இருந்தீர்களானால் நிச்சயமாக மகானுடைய பரம்பரை ஒன்று உருவாக்கப்படும். அந்த பரம்பரை பரஞ்சோதி பரம்பரை என்று சொல்லலாம். அந்த பரம்பரையில தவம், ஆராய்ச்சி, அறிவு, நிதானம், குடும்பம், பக்குவம், கடமை, இது எல்லாமே அதில் அடங்கி வந்துவிடும். இது எல்லாம் மறந்து நான் கண்ணு மூடிக்கிட்டு நான் 1 மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டு நான் தவம் பண்றேன்னா ஊருக்கு ஏமாத்துற மாதிரி தானே. அது சொல்லலையே மகான். மகான் அப்படி இல்லை. நல்ல கடமையாளர்களாகவும், நல்ல அறிவாளியாகவும், நல்ல சிறந்த உணர்வாளர்களாகவும் வர வேண்டும் என்பதுதான் மகானுடைய எண்ணம். என்னை விட உணர்ந்து வாப்பான்னு சொன்ன உத்தம ஞானி உலகத்தில் யாருங்க இருக்கிறா? இந்த காலத்துல ஒருத்தர் உயரக்கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கிற காலத்துல நான் எப்படி இருக்கிறேனோ, என் சீடர்கள் என்னை விட உயர்ந்து வர வேண்டும் என்பது ஒரு பெருந்தன்மை உள்ள மகான். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பரஞ்சோதி மகானை தவிர வேற யாராவது? படிச்சு இருக்கலாம், ஆனா செயல்பாடு இருக்கணுமே. செயல்பாடு இருந்தாதான் படிச்ச படிப்புக்கு அர்த்தம். செயல்பாடு அங்கே இல்லைன்னா படிச்ச படிப்பும் சரி, போன இடமும் வேஸ்ட். ஆகவே உலக அறிவாளிகளே, மகானுடைய இருதய மலர்களே, மெய் உணர்வாளர்களே, குரு பதவியாளர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் மகானுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய 2 அண்ணன்களுடைய சார்பாக
தாயார் சார்பாக நீங்கள் அனைவரும் 2 நாள் வந்து தங்கி, அதிலும் பிஜே சபை சொல்லவே வேண்டாம். பிஜே சபையும் ஆந்தோனி அம்மாவும் தான் விழாவுக்கு முதல்ல வந்து அவங்களுடைய சிஷ்யர்களை வரவழைத்து வீட்டில் இருக்கிற கத்திரிக்காயில இருந்து, வெங்காயத்திலிருந்து, தேங்காய் உரிக்கிறதுல இருந்து இரவும் பகலுமா உழைச்ச குரு சீலன் அவர்களுடைய சபை. இதோ இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அவங்களுக்கு மகானுடைய குடும்பம் என்றைக்கும் ஞாபகத்தோடவும் சந்தோஷத்தோடவும் நினைத்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மானசீகமாக ஆசீர்வாதமும் வரும். ஆசீர்வாதம் உச்சரிப்பாக இல்ல, எண்ணத்துல ஆசீர்வாதம் செய்தாலே அது போய் சேரும். எண்ணத்தோட, அதாவது ஒரு மனிதனுடைய எண்ணம் 80,000 கோடி மைல் வரைக்கும் வியாபித்து இருக்கின்றது சொல்லியிருக்கிறார்கள் மகான் தன்னுடைய நினைப்பு என்ற 2வது தத்துவத்தில். நாம நினைக்கிறது இங்க மலேசியா வரைக்கும் போவாதா? கண்டிப்பா போகும். ஆகவே இந்த விழாவுக்கு உழைத்து இரவும் பகலுமா நான் மாத்திரம் இல்ல, என்னுடைய தனி மனிதனுடைய முயற்சி இல்லை, என்னுடைய தனி மனிதனுடைய ஏக்கம் இல்லை, என்னுடைய ஏற்பாடுகளுடைய ஆலோசனை இருந்தா கூட செயல்பாடுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்தால்தான் முடியும். அந்த பல பேர்களுடைய உழைப்பு இந்த கம்ப்யூட்டர் வேலையில நம்ம பெரும்பூர் சபையில சேர்ந்த சந்திரசேகர் ரொம்ப உழைத்து மகானுடைய மலரையும் பிரௌச்சரையும் மகானுடைய நான் கடவுள்ல இருக்கிற பிழையையும் திருத்தி இந்த விழாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றார். அவரை நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த வேளையில மகானுடைய மியூசியம் வைக்கணும்ன்றது ஆர்வப்பட்டேன். எப்படி ஆர்வப்பட்டேன்? எதற்காக மியூசியம்? எவ்வளவோ வேலையில் இது வேற நான் தலையில போட்டுக்கணுமா கூட கொஞ்சம் யோசனை பண்ணேன். இருந்தாலும் இதுதான் நேரம், இதுதான் நேரம். இது விட்டா மற்ற நேரம் மறுபடியும் ஒரு 5 வருஷம் சொல்ல முடியாது, ஒரு 10 வருஷம் முடிஞ்சா 2 வருஷத்திலும் இந்த மாதிரி ஒரு விழா செய்யறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு வரும். இந்த சமயத்தில் நாம மகானுடைய பொருட்கள் நம்மிடத்தில் எதையெல்லாம் இருக்கின்றதோ உள்ள நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம வச்சுக்கிட்டு எதுவுமே பார்க்க போறது இல்லை, பூட்டிக்கிட்டு தான் இருக்குது தவிர அதோட அருமை நம்மளுடைய சந்ததிங்களுக்கு தெரியல. தெரியாம கூட இருக்கலாம், அல்லது சில பேருக்கு தெரிந்து கூட இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு நம்ம ஒரு மரியாதையும் கொடுத்தோம் என்றால் நம்மளுடைய சந்ததிகளும் மெய்யுணர்வாளர்களும் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தோமானால் அந்த இடத்துக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது அனைவரும் அறிவீர்கள், அறிவிந்து மகிழ்வீர்கள் என்று நினைத்து அந்த மியூசியத்தை செய்தேன். அதற்கு நம்ம பெரும்பூர் சபை குரு கோபி அவர்கள் முன் நின்று அதை ஒரு ஆள் இருந்து 2.5 மாதமாக செய்து கொடுத்தார்கள் என்றால் அவங்களுக்கு நாம் ரொம்ப சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு கோபிக்கு பத்திரிகையில போடணும், மகானுடைய விழா எல்லா பத்திரிகையில போடணும் என்றது ஆர்வப்பட்டேன். இது அது பாருங்க, என்னுடைய 2009 போட்ட ஷெட்யூல் 2010 ஒரு பத்திரிகையாளர் வந்து என்கிட்ட உபதேசம் எடுக்கிறார். அவர் என் மேல ரொம்ப விசுவாசத்தோட இருக்கிறார். இங்கதான் இருக்கிறார் அவர். நான் செய்றேன் குரு, நான் செய்றேன் குருஜி, நான் செய்றேன் குருஜி சொல்லி அந்த பணியை அவரே எடுத்து எல்லா பத்திரிகையிலையும் போட்ட அவருக்கு நான் எப்பவுமே நான் சந்தோஷத்தை படுத்துகிறேன். என்னுடைய நல்லாசியும் மகானுடைய நல்லாசியும் அவருக்கு இருக்கிறது, சேதுராமனியும் சங்கரையும். அப்புறம் அந்த டிவி வைக்கணும், அந்த கிராபிக்ஸ் எல்லாம் போடணும்னு சரின்ட்டு மெய் உணர்வாளர் மணிகண்டன் அவர்கள் ஏற்கனவே ஒரு நமக்காக ஒரு பெரிய விஷயத்தை செய்து கொடுத்தார். மகானுடைய ஓவியம் அவருடைய கை விரலால் ஓவியத்தை வரைஞ்சி எடுத்துன்னு வந்து எனக்கு சபைக்கு காணிக்கையாக கொடுத்தார். அவர்கிட்ட சொன்னேன், நான் பார்த்துக்கிறேங்கன்னாரு. அவரு இந்த இதுல நடக்கிற எல்லா கிராபிக்ஸும் அவருடைய சொந்த கேட்டார், எப்படி செய்யணும்னாரு. இதுதான் சப்ஜெக்ட், உன்னுடைய எண்ணத்துல எப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படி செய்யுங்கன்னு. அவருடைய உழைப்பும் இந்த விழாவில் இருக்கிறது. அதனால் அவர்களுக்கும் மகானுடைய குடும்பத்தினர் சார்பாக சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அப்புறம் விழாவுடைய ஹால் ரொம்ப பெரிதாக இருக்கும், ரொம்ப விலைவாசியா இருக்கும் என்று நினைத்து நானும் என்னுடைய மூத்த சகோதரர்களும் இந்த ஹாலுடைய அதிபரை மதனை போய் சந்தித்தோம். அவரும் நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து விழாவுடைய மகானுடைய விஷயம் ஏற்கனவே அவங்க குடும்பத்துக்கு தெரியும். அவரும் இந்த மூணு நாள் உள்ள 10, 11, 12 நம்ம விழாவுடைய நாட்கள். ஆனா அவர் 10ஆம் தேதி ஒரு நாள் நான் மகானுக்காகவே ஃப்ரீயா தரேன் சொல்லிவிட்டார். அவருக்கும் நாம் எப்பவுமே நினைத்து அவருக்கு நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. நம்மளுடைய மகானுடைய குடும்பத்தார் சார்பில் அவங்க குடும்பத்துக்கும் நல்லாசையும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு மகானுடைய சபை நன்கு முறையில் பல ரினோவேஷன் செய்யும் பொழுது அதை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று பல பேர்கிட்ட ஆலோசனை பண்ணும் பொழுது நம்ம தியாகராஜன் அவர்கள் மெய் உணர்வாளர் தியாகராஜன் அவர்களிடம் அவர் சொன்னார், இல்லைங்க இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்ட்டு. இன்னைக்கு அந்த சபையில் உள்ள டைல்ஸ் பிறகு பின்னாடி இருக்குது என்றால் அது அவர்களுடைய எண்ணத்தாலே தான் நடந்தது. ஏன்னா அவர்களை எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, தியாகராஜன் சார் நீங்க எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா உடனே இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் சார், இப்படி பண்ணலாம் சார்னு சொல்லுவார். இன்னைக்கு அந்த ஹாலும் மகானுடைய சமாதி இருக்கின்றது என்றால் அதுக்கு முன் காரணமே மெய் உணர்வாளர் தியாகராஜன் அவர்கள். இன்னைக்கு அவருடைய குடும்பமே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அவர்களுக்கும் என்னுடைய சந்தோஷத்தையும் மகானுடைய நல்லாசையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மெய் உணர்வாளர்களே, அதுவும் மாறா பல பேர் உடைய உழைப்பும் நம்ம பல்லாவரம் உணர்வாளர் கரிகாலன் ஐயா அவர்களும், நம்மளுடைய கையப்பாக்கம் குரு பதவியாளர் சுப்பரெட்டி ஐயா அவர்களும், அப்புறம் மலேசியால இருந்து தொண்டு புரிந்த பல பேர்களுடைய உழைப்பாலும் உணர்வுகளாலும் எல்லாருடைய காப்பார் இருக்கிறாங்க அவங்க, அப்புறம் கோலாலம்பூர், ஜொஹூர் எல்லா இடத்திலுடைய ஆதரவு வச்சுதான் இந்த விழா செய்தது. எதுவுமே மறக்க முடியாத ஒண்ணு. நம்ம மறைத்து செய்யறது இல்லை. உள்ளது உள்ளபடி உள்ளது உள்ளவாறு மகான் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மாதிரி உள்ளது உள்ளபடியாக எப்பவுமே உணர்வாளர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விஷயத்தை நான் அனைவருக்கும் சொல்லுகிறேன். அவர்களுடைய உழைப்பாலும் அவர்களுடைய ஆலோசனையாலும் சில பேர்களுடைய பொருளாதாரத்தினாலும் இந்த விழா மிக சீரும் சிறப்பமாக நடந்தது. அனைவர்களுக்கும் மகானுடைய குடும்பத்தார் சார்பாக சந்தோஷத்தையும் நல்ல மகானுடைய நல்லாசையும் கூறி இந்த விழாவை நிறைவு செய்து, இந்த விழாவை விட்டு செல்லும் பொழுது உணர்வாளர்களுடைய எண்ணத்தில் மறுபடியும் இப்படி ஒரு விழா நடக்காதா என்றதை நினைத்து செல்ல வேண்டும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நேரம் வராதா என்று சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக மகானுடைய 125வது ஜெயந்தி விழா இதை விட பல மடங்கு ஏற்பாடுகளோடு நான் நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லி முடிவு செய்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.